JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம், என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். குறள் இப்படியாய் சொல்லுகிறது, அழகொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இதனுடைய விளக்கம் என்னவெனில், பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ போய்விடும். நல்வழியில் வந்த செல்வம் என்றால் அதனை இழந்தாலும் மீண்டும் வந்து பயன் தரும். வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். சிந்தனைக்கு, அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடே மனத்தாழ்மையாய் இருப்பது நலம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் பிறரை கெடுத்து அதன் மூலமாய் வருகின்ற சம்பாத்தியத்தை விரும்பாமல் உம்முடைய பலத்தினாலும் கிருபையினாலும் நல்வழியில் உழைத்து சம்பாதிக்கவும், அதன் மூலமாய் குடும்பமாய் உமக்குள் மகிழ்ந்து களி கூறவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.